தினமும் தியானம், தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தில் முதல் ஒரு 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. இங்க பரிசுத்த அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் என்ன எழுதுகிறான்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மக்கள் எப்படி ஞானஸ்தானத்துக்குள்ளாக கடந்து சென்றார்கள், ஞான போஜனத்தை எப்படி சாப்பிட்டார்கள், ஞான பானத்தை எப்படி குடித்தார்கள் என்பதை எழுதுகிறார். அப்படி எழுதும்போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எல்லோரும் அதன் வழியாக போனார்கள். எப்படின்னா, அவர்களோட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஞான கன்மலை, அந்த கன்மலை கிறிஸ்துவேன்னு சொல்றார். நம்முடைய ப்ரொவிஷன் எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த வனாந்தரத்தில் அப்பம் சாப்பிட்டாங்க. அப்பம் என்பது மன்னா. அது என்னன்னா, தேவனிடத்திலிருந்து வந்தது, தேவனுடைய ஒரு பகுதி மன்னா, மேன்ஹூ. இங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இல்லைன்னு கேட்டாங்க. அந்த தண்ணீர் ஆழத்தில் இருந்ததுன்னா அவரிடத்திலிருந்து வந்தது. அப்ப அந்த அவரை தான் குடித்தார்கள், அவரை தான் சாப்பிட்டார்கள். நம்ம ராபோஜனத்தை சொல்றோம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்ப அவரை சாப்பிட்றோம். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்ப அதை திராட்சை ரசத்தை வாங்கி சாப்பிடும்போது அவருடைய ரத்தத்தோடு ஐக்கியப்படுகிறோம், அவருடையதை நம்ம உட்கொள்கிறோம், அவருடையதை சாப்பிடுகிறோம். இப்ப அவர் கொடுக்கறத சாப்பிட்றது வேற, அவரையே சாப்பிட்றது வேற. இந்த ராபோஜனம் அவரையே நம்ம சாப்பிட்றோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மாம்சத்தை பிடித்து இதுல பானம் பண்ணாதனோட எனக்கு எந்த விதமான ஐக்கியமே இல்லைன்ட்டார். இப்ப பழைய ஏற்பாட்டில் ஞான போஜனத்தை சாப்பிட்டார்கள், ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. இன்னைக்கு நம்ம தேவன் கொடுக்கறத சாப்பிட்றோமா? சாப்பாடு என்ன? காலைல எழுந்து ஜெபம், வேத தியானம். காலைல எழுந்து சுறுசுறுப்பா வேலைக்கு போறப்ப எப்படி உட்காடுறோமோ அப்படி உட்காந்துடணும். பல்ல விளக்கிட்டு, முகத்தை கழுவிட்டு, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு. இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் படக்கூடாது. ட்ரெஸ்ஸை மாற்றணுமே, பல்ல வேற விளக்கணுமே, குளிக்கணுமே, அப்புறம் வேற ஜெபிக்கணுமேன்னு இப்படி நம்ம மைண்டில் சோம்பேறித்தனத்தை பதிவு பண்ணோம்னா யாருமே சர்ச்சுக்குள்ளே வந்து ஜெபிக்கவே முடியாது. சபைக்குள்ளே வந்து ஜெபிக்கணும். ஆலயம் தொழுதல் சாலவும் நன்றுன்னு ஏன் சொன்னாங்க? ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறது தான் ஆசீர்வாதம். அப்ப ஞான கன்மலை கிறிஸ்து. கன்மலைன்றது உயரமான சிகரம், பெரிய மலை. அந்த மலைய ஒரு மடுகு என்ன செய்ய முடியாதுன்னா எடை போடவே முடியாது. மடுகுன்னு சொன்னாக்கா சின்ன ஒரு கரடு. கன்மலைன்னா மிகப்பெரிய உயரமான, அளக்க முடியாத பெரிய ஒரு சிகரம் உள்ள ஒரு மலை. அப்ப இவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம மடு மாதிரி இருக்கிற சின்ன மூளையை வச்சு ஆண்டவரை கணக்கு போடவே முடியாது. அப்படின்னா என்ன? இன்னைக்கு காலையில் தியானம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆகாரமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய விஷயங்களாக இருக்கட்டும், எடுக்கிற தீர்மானங்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறதை நாம் புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து வருகிறதை தீர்மானமாக எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவுமே இருக்காது. அல்லேலூயா. தேவ மனுஷன் பிராங்கோ சொன்னது போல, ஆண்டவரை கல்லறைக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க, அதுக்கு முன்னாடி வாயில ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவர் சொன்னாரு, ஆண்டவர் கண்மலை,
பெரிய கண்மலை அவர் ஒரு சின்ன கல் தடுக்க முடியாது. அதே போல உங்களுக்குள்ள ஆண்டவர் இருப்பாருன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அது தடையாக நிற்கவே முடியாது, அது உருண்டு போயிடும். இந்த காலவெல்ல கண்மலையாகிய கிறிஸ்து எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நாம் அவர் கொடுக்கிறதை ஒவ்வொரு நாளும் புசிப்போம், குடிப்போம், அவரோடு தங்குவோம், அவரோடு நடப்போம், அவரோடவே வாசம் பண்ணுவோம். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை வசனங்களை எங்களுக்கு தந்து உற்சாகப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.